வணக்கம், நான் பெய்லஸ் கான்லி. வாழ்க்கையில நம்ம எல்லாருமே நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்றோம். அது நிதி சிக்கல்கள், உறவினர் பிரச்சனை, சுகாதார பிரச்சனை அல்லது நமது எதிர்காலத்தை கண்டறிய முயற்சிக்கிறது எதுவா இருந்தாலும் ஒன்று நிச்சயம், தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்க எதை எதிர்கொண்டாலுமே அவர்கிட்ட உங்களுக்கான பதில்கள் இருக்கு. வணக்கம், இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நீங்க எங்க இருந்தாலும் உங்க வாழ்க்கையில என்ன நடந்து கொண்டு இருந்தாலும் சரி, தேவன் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். உங்க கதை அவருக்கு தெரியும். மேலும் அவர் உங்களுக்கு உதவி செய்ய விருப்பப்படுறாரு. நீங்க இப்ப நான் பேசுறத கேட்கறது ஒரு தற்செயலான நிகழ்வு கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த சில நிமிடங்களுக்கு நாம தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் போது உங்களுக்கு முக்கியமான ஒன்று வெளிப்பட போகுதுன்னு நான் நம்புறேன் நண்பர்களே. என்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலம் உங்களுடன் பேசுவார் என்று நான் நம்புகிறேன். நாம உண்மையிலே பிலிப்பியர் புத்தகத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களே. பிலிப்பி சபை பெரும் உபத்திரவத்தின் மத்தியில உருவானது. உங்களுக்கு தெரியும், பவுலுக்கு கிடைத்த ஒரு தரிசனத்தின் காரணமா அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் பிலிப்பி நகரத்திற்கு போனாங்க. மக்கதோனியாவை சேர்ந்த ஒரு மனிதன் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவுங்கள் என்று சொன்னான். தேவனிடமிருந்து ஒரு தரிசனம் கிடைத்தால் நகரத்தின் வாசலில் அவரை சந்தித்து நகரத்தின் சாவிகளை அவரிடம் கொடுத்து அவர் பிரசங்கிப்பதற்காக மிகப்பெரிய அரங்கத்தை திறந்து விட்டு இருப்பார்கள் என்று நீங்கள் நினைப்பீர்கள். ஆனா அப்படி நடக்கவே இல்லை நண்பர்களே. ஆமா, அப்படி நடக்கல. ரட்சிக்கப்பட்டவர்ல ஒருவரான லீதியாள் என்ற பெண் ஐரோப்பாவின் முதல் ரட்சிக்கப்பட்டவர் என்று பெயர் பெற்றவர். பிலிப்பி நகரம் ஐரோப்பாவிற்கும் ஆசியாவிற்கும் இடையிலான சாலையை இணைக்குது. அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்தது. அதற்கு மகா அலெக்சாண்டரின் தந்தையான மக்கதோனியாவின் பிலிப்பினுடைய பெயர் சூட்டப்பட்டது. அந்த பகுதி எவ்வளவு அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்ததோ அதே போல நற்செய்திக்கும் அது முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்தது. அந்த பகுதியை கட்டுப்படுத்த பல போர்களும் சண்டைகளும் நடந்துச்சு. எப்படியோ லீதியால் ரட்சிக்கப்பட்டால். மேலும் சில மதச்சார்பற்ற வரலாற்று ஆசிரியர்கள் லீதியாளின் ரட்சிப்பை மேற்கத்திய நாகரிகத்தின் திருப்பு முனையாக குறிப்பிடுறாங்க. எப்படி இருந்தாலும் அவ கிறிஸ்துவிடம் வருகிறா, அவளுடைய குடும்பமும் கிறிஸ்துவிடம் வருது. அவர்கள் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். அவளுடைய வீட்டில் உள்ள எல்லாரும் அவளுடைய வேலைக்காரங்களும் ஞானஸ்நானம் பெறாங்க. பவுலையும் சீலாவையும் தன்னுடன் வந்து தங்குமாறு அவ வற்புறுத்துறா. அதன் பிறகு நடக்கிறது, அவர்களை பின்தொடர்ந்து இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியர்கள், இவர்கள் நமக்கு இரட்சிப்பின் வழியை காண்பிக்கிறார்கள் என்று கூறிக்கொண்டிருந்த ஒரு குறிசொல்லும் பெண்ணிடமிருந்து பவுல் ஒரு பிசாசை துரத்துறாரு. அவ சொன்னது உண்மைதான். ஆனா அதற்கு பின்னால் இருந்த ஆவி சரியானது இல்லை. சொல்லப்பட்டவை கேலி செய்யும் தொனியில சொல்லப்பட்டன என்று நான் உறுதியாக நம்புறேன் நண்பர்களே. கேளுங்க, பிசாசு ஒருபோதும் நற்செய்திக்கு உதவ முன் வருவதில்லை. அவள் அதை எப்படி செய்திருந்தாலும் அது நற்செய்தியின் நன்மைக்காக கிடையாது நண்பர்களே. பவுல் அந்த பெண்ணிடமிருந்து பிசாசை துரத்துகிறார். அவளுடைய எஜமானர்கள் வருத்தமடைந்தார்கள். ஏனென்றால் இப்போது லாபம் ஈட்டும் அவர்களுடைய நம்பிக்கையான நபர் போய்விட்டாள் என்று அவர்கள் வருத்தமடைகிறார்கள். அதனால அவர்கள் ஒரு கூட்டத்தை திரட்டி பவுலையும் சீலாவையும் அடிக்க வைத்து சிறையில் அடைக்கிறாங்க. இந்த கதை உங்களுக்கு தெரியும் அல்லது தெரிந்திருக்கும் நம்புறேன். தேவன் ஒரு நிலநடுக்கத்தை அனுப்பி அவர்களை விடுவிக்கிறாரு. சிறை காவலன் ரட்சிக்கப்படுகிறான். அவனுடைய குடும்பமும் ரட்சிக்கப்படுறாங்க. அவர்கள் தண்ணீரில் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். ஒரு சபை உருவாகுது. இந்த நிருபம் சுமார் 10 ஆண்டுகளுக்கு பிறகு எழுதப்பட்டது. பவுல் ஒரு ரோம சிறையில இருந்து அந்த நபர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எழுதுகிறார். அவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரர்களுக்கும் இதை எழுதுறாரு. பிலிப்பியில் உள்ள சபைக்கு உண்மையிலே பல இடங்கள் இருந்துச்சு. எனவே அவர் அவர்களுக்கு எழுதுகிறார். கடந்த முறை நாம முதல் 6 வசனங்களை பார்த்தோம் நண்பர்களே. பிலிப்பியர் 1:6 நான் தொடர விருப்பப்படுகிறேன். அதன் பிறகு நாம அங்கிருந்து ஆரம்பிக்கலாம். பவுல் அவர்களுக்கு எழுதுகிறார். சரியா? அது என்னன்னு பாருங்க. உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் உங்களுக்குள் எதை ஆரம்பித்தாரோ அவர் அதை முடிப்பார். நீங்கள் முன்னேற்றத்தில் இருக்கும் படைப்புகள். சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பாக ஓரிகன் மாநிலத்தில் உள்ள மெட்ஃபோர்ட் என்ற நகரத்தில் ஒரு தெரு பிரசங்கத்தில் நான் என் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தேன் நண்பர்களே. அமெரிக்காவை பற்றி அறிமுகம் இல்லாதவர்களுக்கு நான் சொல்றேன். ஓரிகன் மாநிலம் கலிபோர்னியாவிற்கு மேல அமைந்திருக்கு. அங்குதான் நான் என் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்தேன். அவரு உடனடியாக உள்ளான ரீதியில என்ன மாற்றினார். என் ஆவி மறுபடியும் பிறந்துச்சு. நான் தேவனுடைய பிள்ளையான. ஆனா அவர் உள்ள வைத்ததை வெளியே கொண்டு வர செயல்முறை பிறகு வருகிறது நண்பர்களே. கடந்த 50 ஆண்டுகளாக நான் தேவனுடைய வார்த்தையின் மாணவனாக இருக்கிறேன். இயேசுவுடன் நெருக்கமாக நடக்க என்னால முடிந்த எல்லாத்தையும் நான் செஞ்சிருக்கேன். நான் இன்னும் ஒரு முன்னேற்றத்தில் இருக்கும் படைப்பு தான். நான் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாற்றப்படுகிறேன். ஒரு விசுவாசியாக நீங்க கேளுங்க, அவர் உங்களை இன்னும் முழுமையா முடிக்கல நண்பர்களே. கிறிஸ்து மீண்டும் வரும் நாள் வர உங்களை இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாக மாற்றும் அந்த நற்கிரியையை அவர் தொடருவார்.
பின்னர் அவர் அடுத்த வசனத்துல இப்படி சொல்றாரு. பிலிப்பியர் 1:7 சொல்லுது, என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதால் உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாய் இருக்கிறது. அதனால பவுல் சொன்னாரு, உங்களை பற்றி நான் இப்படி நினைப்பது சரிதான். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். தேவன் உங்களை கைவிட்டு விடவில்லை. அவர் உங்களுக்குள் தொடங்கிய நற்காரியத்தை அவர் நிறைவு செய்ய போகிறார். நான் இப்போது பேசிக் கொண்டிருக்க உங்களில் யாரோ ஒருவர் மிகுந்த மனச்சோர்வுடன் இருக்கிறீர்கள்னு எனக்கு தெரியும். நீங்க ஒரு பெரிய தோல்வியாளர் என்று நான் உணர்றேன். அதனால தேவன் உங்கள் மேல கோபமா இருக்காரு, உங்களை கைவிட்டுட்டாருன்னு நினைக்கிறீங்க. அவர் உங்களை கைவிட்டு விடல. பவுல் அந்த பிலிப்பிய விசுவாசிகளுக்கு எழுதுறாரு, பாருங்கள், நீங்கள் என் இருதயத்தில் இருக்கிறீர்கள். தேவன் உங்களை என் இருதயத்தில் வைத்துள்ளார். நான் இப்படி நினைப்பது சரிதான் எனக்கு தெரியும். அவர் உங்களை பற்றி தொடங்கியதை அவர் முடிப்பார். ஏன்னா கேளுங்க, நான் இங்க சிறையில இருந்தாலும் சரி, அல்லது இந்த சிறைச்சாலைகளுக்கு வெளியே நற்செய்தி பிரசங்கித்து சுதந்திரமாக இருந்தாலும் சரி, நீங்க தேவனுடைய கிருபைக்கும் அவருடைய தகுதியற்ற தயவுக்கும் என்னுடன் பங்காளிகளாக இருக்கிறீர்கள். அவர் 8ஆம் வசனத்துல இப்படி சொல்றார், இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவோ வாஞ்சையாய் இருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி. பவுலின் இருதயம் தேவனுடைய இருதயத்தோட ஒன்றிணைந்திருந்துச்சு. தேவன் அவர்களை நேசித்தாரு. அப்போஸ்தலனாகிய பவுலும் அவர்களை நேசித்தாரு. இப்ப பவுல் அவர்களுக்கு எழுதும் அடுத்த சில காரியங்கள் மிகவும் முக்கியமானது. நான் இதை ஒரு முன்னுரையோட தொடங்கிக்கிறேன் நண்பர்களே. என்னை பார்த்து கொண்டிருக்கும் மக்கள்ல சிலர் காயப்பட்டிருப்பாங்கன்னு நான் உறுதியா நம்புறேன். நீங்க சரியானதை செய்ய முயற்சி செய்றீங்க. அதனால நீங்க பாதிக்கப்பட்டீங்க. ஒருவேளை கவனிங்க, ஒருவேளை சபையில உள்ள சிலர் உங்களுக்கு செய்த காரியங்களால நீங்க காயப்பட்டு இருக்கலாம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லும் சிலரே உங்களை தவறாக நடத்தினாங்க. கேளுங்க, சபையால் ஏற்படும் காயம் உண்மையானது. ஆனா சபையால் ஏற்படும் குணப்படுத்துதலும் உண்மையானது. சபையில் உள்ள மாயக்காரர்களோ அல்லது யாராவது உங்களை தவறா நடத்தியதாலோ நீங்க சபைக்கு செல்வதை நிறுத்திட்டு கிறிஸ்துவின் சரீரத்திலிருந்து உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டாம் நண்பர்களே. உண்மையிலே நம்ம இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாக மாற்றப்படுகிறோம். சரியா? இயேசுவின் சாயலுக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கலாம். ஓய்வு நாளில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் பசியுடன் தானிய வயல்கள் வழியாக சென்று கொண்டிருந்தார்கள். சீடர்கள் தானிய கதிர்களை பறித்து தங்கள் கைகளில் தேய்த்து பச்சையான தானியங்களை சாப்பிட்டார்கள். பரிசேயர்களில் சிலர் அதை பார்த்து, ஓய்வு நாளில் நீங்கள் செய்வது சட்டத்திற்கு புறம்பானது என்றார்கள். ஓய்வு நாளை பற்றிய தேவனுடைய திட்டத்துடன் அவர்கள் பல விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை சேர்த்திருந்ததால் அதன் நோக்கத்தையே முற்றிலும் திரித்து விட்டு இருந்தார்கள். அவர்கள், பாருங்கள், தானியத்தை உங்கள் கைகளில் தேய்ப்பது ஒரு வேலை, அது சட்ட விரோதமானது, அது பாவம் என்று சொன்னார்கள். அது மிகவும் ஆபத்தாக இருந்தது. அவர்கள் அவர்களோடு சண்டைக்கு வர முயற்சி செய்தார்கள். சரியா? பிறகு அடுத்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அது லூக்கா 6ஆம் அதிகாரத்துல உள்ள 6ஆம் வசனம் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றொரு ஓய்வு நாளில் இயேசு ஜெப ஆலயத்திற்கு சென்று போதித்தார். மத்தேயுவின் பதிவோடு இதை சேர்த்து பார்த்தால் இயேசு அவர்களுடைய ஜெப ஆலயத்திற்கு சென்று போதித்தார் என்று சொல்லப்படுகிறது. தம்மோடு சண்டைக்கு வர முயன்ற அதே நபர்களின் ஆலயத்திற்கு அவர் சென்றார். சரியா? அங்கே சோம்பின கையுடைய ஒரு மனிதன் இருந்தான். ஓய்வு நாளில் அவர் குணமாக்குவாரோ என்று அவர்கள் அவரை கூர்ந்து கவனித்தார்கள். அதன் மூலம் அவர் மீது குற்றம் சாட்ட ஒரு காரணம் கிடைக்கும் என்று நினைத்தார்கள் என்று சொல்கிறது. அவர்கள் திறந்த மனதுடன் அங்கே இருக்கவில்லை. தங்கள் சபையில் உள்ள மாற்றுத்திறனாளி உறுப்பினரை பற்றியும் அவர்கள் கவலைப்படவில்லை. உண்மையில் அவன் குணமடைந்த போது அவர்கள் மகிழ்ச்சி அடையவில்லை. அவர்கள் கோபமடைந்து இயேசுவை கொலை செய்ய எப்படி சதி செய்வது என்று திட்டமிடத் தொடங்கினார்கள். இவர்கள்தான் அந்த மனிதர்கள். இவர்கள் இயேசுவை தவறாக நடத்தினார்கள். அவரோடு சண்டைக்கு வர முயன்றார்கள். அவர் என்ன செஞ்சாரு? அவர் அவர்களுடைய தேவாலயத்திற்கு சென்றார். இது நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. தேவாலயத்தில் உள்ளவர்களால் நீங்கள் காயப்படுத்தப்பட்டு இருக்கலாம், தவறாக நடத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் அதற்காக தேவாலயத்திற்கு செல்வதை நிறுத்துவதற்கு அது ஒரு காரணமே கிடையாது. நீங்க மறுபடியும் தேவனுடைய ஆலயத்திற்கு போகணும். ஆமா, தேவாலயத்தில் மாயக்காரர்கள் இருக்காங்க. அவர்கள் வருவதற்கு அதுவே சிறந்த இடம். ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய வார்த்தை கேட்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அவர்களை மாற்ற முடியும். ஒருவேளை தேவாலயத்தில் உள்ள தலைவர்களாலேயே நீங்க தவறாக நடத்தப்பட்டிருக்கலாம். அது உங்களுக்கும் உங்க தேவாலய வருகைக்கும் இடையில ஒரு தடையா மாற நீங்க அனுமதி கொடுக்கவே கொடுக்காதீங்க. நீங்க தேவாலயத்திற்கு கண்டிப்பா போகணும். நீங்க அங்க கண்டிப்பா போகணும். சரியா? பிலிப்பியர்ல நாம படிக்கவிருக்கும் அடுத்த சில காரியங்கள் காரணமா நான் இதை உங்களுக்கு சொல்றேன் நண்பர்களே. கவனமா எல்லாரும் இதை கேளுங்க. இது ஆழமான ஒரு விஷயமா இருக்கு. புதிய கிங் ஜேம்ஸ் மொழிபெயர்ப்புல 9 முதல் 11 வசனங்கள். உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானர்களும் இடரலற்றவர்களாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். சுவாரஸ்யமா இருக்க நண்பர்களே. அவர்களுடைய அன்பு மேலும் மேலும் பெருக வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார். ஆமா, சுவாரஸ்யமா இருக்கு. அவங்களோட அன்பு மேலும் மேலும் பெருகணும்னு அவரு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அது அகப்பேங்கிற கிரேக்க வார்த்தை. அது தேவனுடைய அன்பின் ஒரு வகை. ரோமர் 5 படி அந்த அன்பு பரிசுத்த ஆவியானவரால் நம் இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. சரியா? பரிசுத்த ஆவியானவரால்.
தேவனிடம் இருக்க அதே அன்பு பரிசுத்த ஆவியானவரால் நமக்குள்ளேயும் ஊற்றப்பட்டு இருக்கிறது. நீங்க ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் அது உங்களுக்குள் இருக்கிறது. ஒருவேளை அது உங்களுக்குள் இருந்து வெளிப்படாம இருக்கலாம். ஆனா அது உங்களுக்குள் இருக்கிறது. அதை நீங்க வெளிப்படுத்தணும். அந்த அன்பு அடிப்படையில 2 வழிகள்ல வெளிப்படுத்தப்படுது. அது கொடுப்பதன் மூலமும் கவனிங்க, அது கொடுப்பதன் மூலமும் மன்னிப்பதன் மூலமும் வெளிப்படுத்தப்படுது. சரியா? மன்னிப்பதன் மூலமும். நமக்கு எதிராக செய்யப்பட்ட தவறுகளை மன்னிக்கிறதன் மூலமோ, மற்றவர்களுக்கு கொடுப்பதன் மூலமோ, சுவிசேஷத்திற்காக கொடுப்பதன் மூலமோ அவருடைய அன்பு வெளிப்படுத்தப்படுகிறது. சரியா? 2 கொரிந்தியர் 5 படி அதுதான்னு நான் நம்புறேன். தேவனுடைய அன்பு எங்களை ஏவுகிறது. உண்மையிலே பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஒரு உள்ளான உந்துதல் இருக்கு நண்பர்களே. தேவனுடைய அன்பு வெளியே வர விரும்புது. சரியா? நமக்கு செய்யப்பட்ட தவறுகளை மன்னிப்பதன் மூலமோ, தாராளமா கொடுப்பதன் மூலமோ, மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமோ, சுவிசேஷ பணிக்கு ஆதரவு கொடுக்கிறது மூலமாக அது வெளிப்படுத்தப்பட விரும்புது. இப்போது பிலிப்பியர்கள் தேவனுடைய அன்பின் அந்த உள்ளான உந்துதலுக்கு, தேவனுடைய அன்பின் அந்த உள்ளான சக்திக்கு கொடுப்பதன் மூலம் அவர்கள் பதிலளித்து வந்தார்கள். சரியா? கடந்த முறை 5ஆம் வசனத்துல நாம அதை பார்த்தோம். கவனிங்க, கடந்த முறை 5ஆம் வசனத்துல நாம அதை பார்த்தோம். பவுல் பாருங்கள், நீங்கள் சுவிசேஷத்தை கேட்ட முதல் நாளிலிருந்து நீங்கள் என்னுடன் பங்காளிகளாக இருக்கிறீர்கள், என்னுடன் பங்கு பெறுபவர்களாக இருக்கிறீர்கள்னு சொன்னாரு. நாம வேத வாக்கியங்களை வாசிச்சா புதிய ஏற்பாடு முழுவதும் தேடி பார்த்தா உண்மையிலே அவர்கள் தான் அவ்வாறு செய்த ஒரே சபை என்பதை நம்மளால பார்க்க முடியும் நண்பர்களே. அவர்கள் தொடர்ந்து உண்மையுடன் பவுலுக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டு இருந்தார்கள். மற்றவர்கள் நற்செய்தியை கேட்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் கொடுத்தார்கள். கிறிஸ்துவின் பணி பரவ வேண்டும் என்பதற்காக அவர்கள் கொடுத்தார்கள். அவர்கள் இந்த அன்பை வெளிப்படுத்தி வந்தாலும் அந்த அன்பு பெருக வேண்டும் என்று பவுல் ஜெபிக்கிறார். ஆனாலும் அது அறிவும் பகுத்தறிவுங்கிற வழிகாட்டுதல்களுக்கும் வரம்புகளுக்கும் பெருக வேண்டும் என்பதுதான். அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது அறிவும் பகுத்தறிவுங்கிற வழிகாட்டுதல்களுக்கும் வரம்புகளுக்கும் பெருகணும். அதை பற்றி யோசிங்க. தேவனுடைய அன்பு உங்கள் இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறது என்று நான் ஜெபிக்கிறேன். அது மேலும் மேலும் பெருகி கொடுப்பதன் மூலம், மன்னிப்பதன் மூலம் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆனால் அது அறிவு மற்றும் பகுத்தறிவின் வழிகாட்டும் வரம்புகளுக்குள் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அறிவு மற்றும் பகுத்தறிவு. இப்போ அறிவு தேவனுடைய வார்த்தையின் மூலம் நமக்கு வருது. பகுத்தறிவு பரிசுத்த ஆவியானவர் மூலம் நமக்கு வருகிறது. சரியா? சிறந்த கிரேக்க அறிஞரான கெனத் வெய்ஸ் தனது மொழிபெயர்ப்புல இதை இப்படி சொல்றாரு. உங்கள் அன்பு பெருகி வழிகட்டும், ஆனால் அதே நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை பற்றிய துல்லியமான அறிவின் வழிகாட்டும் வரம்புகளுக்குள் அது கட்டுப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று. ஏஎஸ் ஓரல் புதிய ஏற்பாட்டின் தனது மொழிபெயர்ப்புல இந்த கருத்து சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருங்கிறத கவனிங்க. அதாவது இவ்வாறு வல்லமையை பற்றிய முழு அறிவும் சரியான பகுத்தறியும் ஆவியும் துணையாயிருக்கும் அன்பு மிக உயர்ந்த ஆவிக்குரிய சாதனைகளில் ஒன்றாகும் என்கிறார். இந்த 2 துணைகளும் இல்லாத அன்பு குருடானது, அது பல வரம்பு மீறல்களுக்கு வழிவகுக்கும் என்று கூறுகிறார். நான் சொல்றதை நீங்க கவனமா கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த விஷயங்கள்ல பல இடங்கள்ல பேசப்படுவதை நான் கேட்டதே கிடையாது. ஆனால் இது மிகவும் முக்கியமானது. பவுல் சொல்றாரு, நண்பர்களை கவனிங்க. உங்கள் அன்பை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் அதற்கு வரம்புகள் இருக்கிறது என்பதையும் நீங்கள் உணர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்காக தேவனுடைய வார்த்தையாலும் தேவனுடைய ஆவியாலும் நமக்கு வழிகாட்டுதல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன என்பது. யாரோ ஒருத்தர் பேலஸ் நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கிறாங்க. நான் இதைத்தான் சொல்றேன். உதாரணமா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மனிதர் என்ன சந்திச்சாரு. அவர் ஒரு ஓவியர். படங்கள் வரையும் ஓவியர் கிடையாது. வீடுகளுக்கு வண்ணம் பூசும் ஓவியர். சரியா? வீடுகளுக்கு வண்ணம் பூசுபவர். அவர் வீடுகளின் உட்புறத்திற்கும் வெளிப்புறத்திற்கும் வண்ணம் பூசுபவர். அவர் வந்தாரு. அவர் இதற்கு முன்பு ஒரு முறை அல்லது சில முறை தேவாலயத்திற்கு வந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அவர் புதியவர் நண்பர்களே. ஒரு மாலை நேரத்தில் நான் அவரோட அமர்ந்திருந்தது ஞாபகம் இருக்கு. அவர், பாஸ்டர் எனக்கு ஒரு உதவி செய்யணும். இப்போ எனக்கு வேலை மிக குறைவாக இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. அது 2 நாட்களில் தொடங்கவும் போகுது. எனக்கு போதுமான பணமும் கிடைக்கும். அதுவரை சமாளிக்க எனக்கு ஏதாவது உதவ வேண்டும்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்போது எனக்குள் இருந்த தேவனுடைய அன்பு அவருக்கு உதவும்படி என்னை தூண்டுச்சு. நான் அவரை சந்திக்க ஒப்புக்கொண்ட போது அது மாலை நேரமாக இருந்ததால் மிகவும் தாமதமாயிடுச்சு. இது சுவாரஸ்யமான விஷயம். நான் பணம் சேமிச்சுக்கிட்டு இருந்தேன். இது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. நாங்கள் செய்யும் எல்லாவற்றிற்கும் பணமாகவே செலுத்த வேண்டிய காலம் அது. என் மனைவியும் என் 3 சிறிய குழந்தைகளையும் ஒரு சிறிய விடுமுறைக்கு அழைத்து செல்வதற்காக நான் பணம் சேமித்து கொண்டு இருந்தேன். நாங்கள் சாண்டியாகோ நகரத்துக்கு போய் அங்கே ஒரு சிறிய மலிவான ஹோட்டலில் 4 அல்லது 5 நாட்கள் தங்க போகிறோன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் அதுக்கு சேமிச்சுக்கிட்டே இருந்த ஹோட்டலுக்கும்
மற்ற எல்லாவற்றிற்கும் என்கிட்ட பணம் இருந்தது. இப்போ இது பெரிய தொகையாக தெரியாம இருக்கலாம். ஆனா, அது வெறும் சுமார் $300ன்னு நான் நினைக்கிறேன். ஏறக்குறைய அப்படித்தான் நண்பர்களே. அது ஒருவேள 200 கூட இருந்திருக்கலாம். ஏன்னா, நாங்க ஒரு விலை உயர்ந்த இடத்துல தங்கல. மேலும் அது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. நான் அங்க அ அமர்ந்திருக்க இடத்துல இருந்து பார்த்தா, அது ஒருவேள 36 அல்லது 37 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஏறக்குறைய அப்படித்தான். எப்படியோ என்கிட்ட 200 இல்ல $300 இருந்துச்சு. அது தற்செயலா என் மேஜையில இருந்தது. நான் சொன்னேன், "என்னால இப்ப தனிப்பட்ட முறையில உங்களுக்கு உதவ முடியும். நீங்க பண நெருக்கடியில இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த பணம் எனக்கு திரும்ப தேவைப்படும். இன்னும் 2 நாட்கள்ல வேலை தொடங்குதுன்னும், உங்களுக்கு சம்பளம் கிடைக்கப் போகுதுன்னும் சொல்றீங்க இல்லையா? 1 வாரத்துக்குள்ள உங்களால பணத்த திருப்பி தர முடியுமா?" அப்படின்னு கேட்டேன். "இந்த தொகைய நான் உங்களுக்கு கடனா தரேன். ஏன்னா, என் குடும்பத்தோட நான் ஒரு வெக்கேஷனுக்கு போகறதுக்காக வச்சிருந்த பணம். இந்த வாரம் முடியறதுக்குள்ள என்கிட்ட பணத்த திருப்பி தந்துருவீங்களான்னு?" நான் கேட்டேன். அதுக்கப்புறம், "நிச்சயமா பாஸ்டர் தந்துர்றேன்னாரு." அதனால நான் டிராயர்ல கைவிட்டு அவர்கிட்ட அந்த பணத்த குடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் அவர பார்க்கவே இல்ல. அவர்கிட்ட இருந்து எந்த தகவலையும் நான் கேட்கவே இல்ல. அவரு என்ன ஏமாத்திட்டாரு. இப்போ அது தேவனுடைய அன்பு தான். அது வெளிப்படுத்தப்படுது சரியா? மேலும் எப்போதும் கொடுக்க விரும்புறது. அதாவது தெருவுல உள்ள எந்த ஒரு வீடற்ற நபர பார்த்தாலும், அவருக்கு ஏதேனும் ஒரு வகையில உதவணும்னு நான் நினைக்காம இருந்ததே கிடையாது. உண்மையிலே சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது முன்பு ஊழியத்துல இருந்த ஒருத்தரோட நான் மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். அவரு ஒரு சபையில போதகரா இருந்தாரு. இப்ப அவரு இல்ல. நான் அடிக்கடி அவர சந்திப்பேன். நாங்க மதிய உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவருடைய காருக்கு போனாரு. நான் என் காருக்கு போனேன். அங்க ஒரு வீடற்ற மனிதர் இருந்தாரு. அதனால நான் அவர்கிட்ட சென்று பேச ஆரம்பிச்சேன். அவரு நலமா இருக்கிறாரான்னு உறுதிப்படுத்திக்கிட்டேன். மேலும் அவருக்கு ஏதேனும் அவசர தேவைகள் உள்ளதான்னு கேட்டேன். நான் எல்லா நேரங்கள்லயும் இப்படிதான் செய்வேன். தேவனுடைய அன்பு நம்மள தூண்டுதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அந்த நாள்ல அறிவு மற்றும் பகுத்தறிவின் வழிகாட்டும் வரம்புகளுக்குள் நான் அந்த அன்ப வெளிப்படுத்தல நண்பர்களே. அந்த மனிதன் என்னை ஏமாற்ற பார்க்கிறார் என்று எனக்கு எச்சரிக்க முயன்ற பரிசுத்த ஆவியானவருக்கு நான் செவி கொடுக்கல. அவர் அந்த பணத்த எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. அதனால ஆமா, அந்த வருடம் குடும்பத்துல என்ன நடந்திருக்கும்னு உங்களால கற்பனை செய்ய முடியும். சிலருக்கு இது போன்ற அனுபவங்கள் நெறைய ஏற்பட்டிருக்கும். கண்டிப்பா. அவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதனால கசப்படைந்திருக்கிறார்கள். அல்லது அந்த விஷயத்துல அவநம்பிக்கை கொண்டவர்களாக மாறியிருக்கிறார்கள் நண்பர்களே. அது உங்களுக்கு உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்பவே இல்ல. ஒரு பிரதரோ, சிஸ்டரோ அல்லது சபையில உள்ள ஒருவரோ நமக்கு தீங்கு செய்யும்போது, அது மிகவும் வலிக்கும் இல்லையா? சில மக்கள் ஒரு நிலைக்கு வந்து விட்டார்கள். சரியா? நீங்க அவர்கள் சொல்வத கேட்டா, அவர்கள் பாருங்கள் நான் உங்களுக்கு உதவுறேன். அதற்கு பதிலா எனக்கு என்ன கிடைச்சது? நான் ஏமாற்றப்பட்டேன். இனிமே நான் அத செய்ய போறதில்ல. அத மறந்துருங்க. எனக்கு சபையே வேண்டாம். சபையில உள்ள மக்களே வேண்டான்னு சொல்றாங்க. கேளுங்க. வழிகாட்டும் வரம்புகள் கூட இருக்கத்தான் செய்யுது. சரியா? வழிகாட்டும் வரம்புகள். அதனால தான் நீங்க தேவனுடைய புத்தகத்துடன் ஒரு நெருங்கிய உறவு கொண்டிருக்கணும். இதோ உங்களுக்காக ஒன்று. 2 தெசலோனிக்கேயர் 3:10 வேதம் இப்படி சொல்லுது. ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நமக்குச் சொல்கிறது. அது தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வழிகாட்டும் வரம்பாகும். ஆனாலும் சிலர் சோம்பேறிகளையும், நாம் ஒட்டுண்ணிகள் என்று அழைப்பவர்களையும் ஆதரிக்கிறார்கள். ஒட்டுண்ணிகள். மற்றவர்கள சார்ந்து வாழவே விரும்புறாங்க. அவர்கள் வேலை செய்ய விரும்புறதில்ல. அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் அவர்களுக்கு உதவலன்னா, அது அன்பாக இருக்காது. இல்ல, நமக்கு ஒரு வழிகாட்டும் வரம்பு இருக்கு. ஒருவர் வேலை செய்ய மறுத்தால், அவர் சாப்பிடவும் கூடாது. நீங்க அவருக்காக வாடகை செலுத்தக்கூடாது. வேதத்தின்படி பார்த்தா நீங்க அவர்களுக்கு பிச்சை போடக்கூடாது. அவர்கள் வேலை செய்ய மறுத்தால் என்று வேதம் நமக்கு சொல்லுது. இப்போது உடல் ஊன காரணமாகவோ, வயது காரணமாகவோ அல்லது வேறு ஏதேனும் காரணத்தினாலோ வேலை செய்ய முடியாத ஒருவர பற்றி நான் பேசல. மாறா வேலை செய்ய மறுப்பவர பற்றி பேசுறோம். பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்முடைய தேவாலயத்துல இருந்த ஒரு நபர பற்றி எனக்கு ஞாபகம் இருக்கு. அவரு ஒரு இளைஞர். நல்ல உடல்வாகு கொண்டவரு. உண்மையிலே மிகவும் அழகானவரு. அவரு பல நபர்களிடமிருந்து பணம் வாங்கிக் கொண்டிருந்தார். அவர்கிட்ட எப்போதும் ஒரு கதை இருக்கும். அவரு என்கிட்ட வந்து தேவாலயம் தான் தனக்கு உதவணும்னு கேட்டுக்கிட்டாரு. நான் சரி உங்களுக்கு வேலை இருக்கான்னு கேட்டேன். அவரு இல்லன்னாரு. அதனால பாருங்க நான் உங்களுக்கு ஒரு விஷயம் செய்யப் போகிறேன். நான் போய் ஆட்கள வேலைக்கு அமர்த்திக் கொண்டிருந்த 3 வெவ்வேறு இடங்கள கண்டுபிடிச்சேன். நான் அவங்களோட அமர்ந்து நீங்க இங்க வேலை வாங்கிக்கலாம், இங்க வேலை பெறலாம், இங்க வேலை பெறலாம். அவர்கள் அனைவரும் ஆட்கள வேலைக்கு எடுக்குறாங்க. நான் சரி பார்த்துட்டேன். இதோ அப்டின்னேன். அவரு அத பார்த்து, "இல்ல எனக்கு அந்த மாதிரியான வேலைலாம் பிடிக்காது. இல்ல எனக்கு அது பிடிக்கல. நான் அத செய்ய போறதில்லன்னாரு." அவரு அத அப்படியே என் முகத்துல தூக்கி எறிஞ்சுட்டாரு. நான் அந்த வேலைகள்ல எதையும் செய்ய போறதில்லன்னு. ஆனா அவரு என்கிட்ட இருந்து பிச்சைய எதிர்பார்த்தாரு. அதற்கு நான் தேவாலயத்திலிருந்து உனக்கு எந்த பணமும் குடுக்க போறதில்ல. நீ ஒரு இளைஞன், நீ பலசாலி, உன்னால வேலை செய்ய முடியும் அப்டின்னேன். அவரு அது அன்பு இல்ல, அது தவறு. உங்ககிட்ட கேட்பவர்களுக்கு நீங்க குடுக்கணும்னாரு.
எனக்கு அவர் மேல கோபம் வந்துச்சு. நான் உறுதியா இருந்தேன்னா, உங்களுக்கு பணம் குடுக்க போறதில்ல. உண்மையிலே நீங்க யாரிடமெல்லாம் ஒட்டிக்கொண்டு பணம் வாங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, அந்த எல்லா மக்களிடமும் நான் பேசப் போகிறேன் அப்படின்னு. அடடா! இப்ப அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. ஆனா நான் அத செஞ்சேன். அவங்களுக்கு உதவி கொண்டிருந்த 3 அல்லது 4 பேரு எனக்கு தெரிஞ்சவங்க. நான் சொன்னேன், "பாருங்க, நீங்க என்ன செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்லப் போறதில்ல. ஆனா நீங்க இத பத்தி யோசிக்கணும். இந்த இளைஞனால வேலை செய்ய முடியாதுங்கிறது இல்ல. அல்லது வேலை கிடைக்கலங்கிறதால இல்ல. ஆனா அவருக்கு வேலை செய்ய விருப்பம் இல்லை. நீங்க அவங்களோட வாடகை கொடுக்கும் வரையிலும், அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு பணம் கொடுக்கும் வரையிலும் அவரு இப்படித்தான் இருப்பாருன்னா." நான் பேசிய அந்த மக்கள், "போதகரே, நீங்க சொல்றது சரிதான். ஆனா நாங்க குற்ற உணர்ச்சியால பாதிக்கப்பட்டோம். மேலும் நாங்கள் அவருக்கு உதவாததால அவரு அந்த குற்ற உணர்ச்சியை எங்கள் மீது சுமத்தினார். ஆனா நீங்க சொல்றது சரிதான். எப்படி பரிசுத்த ஆவியானவர் இதத்தான் எங்ககிட்ட சொல்லிக் கொண்டு இருக்கிறாருன்னு நாங்க உணர்றோம் நாங்க." அதனால அவங்க அவருக்கு உதவுறத நிறுத்திட்டாங்க. அவருக்கு கோவம் வந்து வேற ஒரு சபைக்கு போயிட்டாரு. அங்க அவரு மற்றவர்கள சுரண்டி பிழைக்கலான்னு நெனச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. சரியா? ஒருவேள உங்களுக்கும் கூட உங்க குடும்ப நபர்களோட இப்படி நடந்திருக்கலாம். சரியா? உங்க குடும்பத்துல சிலர் வேலை செய்ய மறுக்கிறாங்க. அவர்கள் உங்கள நம்பியே வாழ விருப்பப்படுறாங்க. இது உங்களுக்கு விஷயங்கள மிகவும் கடினமாக்கி இருக்கு. நீங்க சுரண்டப்படுறீங்கங்கிறத உணர்ந்தா, ஒருவேளை நீங்க தேவனுடனான ஐக்கியத்தையே முறித்துக்கொள்ளும் நிலைக்கு போயிருக்கலாம். கேளுங்க. தேவன் உங்கள அல்லது என்ன இது போன்ற மற்றவர்கள ஆதரிப்பதன் மூலம் நம்ம அன்ப வெளிப்படுத்த வேண்டும் என்று ஒருபோதும் விரும்பல. அது அறிவும் பகுத்தறிவும் இல்லாத அன்பாகும். சரி, இப்போ நம் அன்பு பெருக வேண்டும் என்று பவுல் ஜெபித்தார். ஆனா அது அறிவின், தேவனுடைய வார்த்தையின் மற்றும் பகுத்தறிவின் வழிகாட்டும் வரம்புகளுக்குள் பரிசுத்த ஆவியானவரின் சத்தத்தை கேட்டு நடக்க வேண்டும். ஆமா நண்பர்களே. நான் புதிதா ரட்சிக்கப்பட்டபோது எனக்கு ஒருவர தெரியும். அவர் அந்த பகுதியில இருந்த சில இளைஞர்களுக்கு போதகராக இருந்தார். எனக்கு அவர நல்லா தெரியும். நான் ஒவ்வொரு முறையும் அவருடைய வீட்டிற்கு போகும்போது, அந்த மனிதர் கர்த்தர நேசிச்சாரு. அவருக்கு ஒரு மனைவியும் 2 குழந்தைகளும் இருந்தாங்க. எல்லா நேரங்கள்லயும் அவருடைய வீட்ல ஏராளமான மக்கள் தங்கி இருந்தாங்க. அவரு மக்கள நேசிச்சாரு. அவர்களுடன் வேத வகுப்பு நடத்தினாரு. தேவனுடைய வார்த்தைய பகிர்ந்துகிட்டாரு. ஆனா அது விவேகமற்றதாக இருந்தது நண்பர்களே. அவர் அவர்கள் மீது இரக்கம் காட்டினார். ஆனால் அது அறிவும் பகுத்தறிவும் இல்லாமல் இருந்தது. அது அவருடைய சொந்த குடும்பத்தையே பாதித்தது. அவருடைய மனைவிக்கு தனிமை என்பதே இல்லை. அவருக்கும் அவருடைய மனைவிக்கு தனிமைங்கிறதே இல்ல. அவருடைய பிள்ளைகளுக்கு அவருடன் நேரமே கிடைக்கல நண்பர்களே. நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை. இது முற்றிலும் உண்மை. சில சமயங்கள்ல நீங்க அங்க போனா 7 அல்லது 8 பேர் சோஃபால தரையிலன்னு தூங்கிக் கொண்டு இருப்பாங்க. எல்லா நேரமும் அவங்க அங்க தான் இருந்தாங்க நண்பர்களே. இது நிதி ரீதியாக பெரும் சிரமத்தை ஏற்படுத்துச்சு. அவர் தன் மனைவியையும் பிள்ளைகளையும் கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிக்க முடியல. மீண்டும் இது அவர்களின் தனிமைய பாதிச்சது. தன் மனைவிக்கு தனிமையே இல்லை என்றும், அவருடன் நேரம் செலவிடவே முடியவில்லை என்றும் உணர்ந்தார். இது தன் பிள்ளைகளுடன் அவர் செலவிடும் நேரத்த பாதிச்சது. மேலும் அவருடைய குடும்பத்த மிகவும் காயப்படுத்துச்சு நண்பர்களே. உண்மையிலே அவருடைய திருமணம் நீடிக்கல. அதுல இது ஒரு முக்கிய காரணமா இருந்ததுங்கிறது சந்தேகமே இல்லாத விஷயம். இப்ப அவரு அன்பில் நடந்து கொண்டாரா? ஆம். அது ஒரு நல்ல இதயத்திலிருந்து வந்ததுதான். ஆனா அது அறிவும் பகுத்தறிவும் வழிகாட்டும் வரம்புகளுக்குள்ள இல்ல. ஒரு புதிய கிறிஸ்தவனாக இருந்தபோதே இது நன்றாகத்தான் இருக்குது. ஆனா இது ஒரு குடும்பத்திற்கு நல்லதே கிடையாது. ஒரு திருமணத்திற்கும் நல்லது கிடையாது நண்பர்களே. ஒரு குடும்பத்திற்கும் நல்லதே கிடையாது. அதாவது எப்படியோ அவரால அத உணரவே முடியல. ஆமா. இப்ப நாம எல்லாரும் அன்பில் நடக்க வேண்டும் என்றும், நம் நேரத்தையும், நம் திறமைகளையும், நம் வளங்களையும் கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனா எல்லா சூழல்லையும் எல்லார்கிட்டயும் அப்படி செய்யக்கூடாது. நாம் அன்பில் நடந்து மன்னிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சரியா? நாம் அன்பில் நடந்து எல்லோரையும் மன்னிக்க வேண்டும். ஆனா நாம எல்லாரையும் நம்ப வேண்டும் என்று அவர் சொல்லவே இல்லை நண்பர்களே. நான் மன்னிப்பேன். அது நான் தாராளமாக கொடுக்கும் ஒரு பரிசாகும். ஆனா நான் எல்லோரையும் நம்ப போறது கிடையாது. உண்மையிலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை தான் இது நடந்துச்சு. காட்டன்வுட் தேவாலயத்துல காலை ஆராதனைகள்ல நான் ஒரு செய்தி கொடுத்தேன். அந்த செய்தியின் ஒரு பெரிய பகுதி மன்னிப்ப பற்றியதாக இருந்தது. தேவனுடைய அன்பினால நம்ம மன்னிக்கப்பட தூண்டுகிறோம். அதே மாரி கிறிஸ்து நம்மை மன்னித்தது போலவே மற்றவர்களையும் மன்னிக்க வேண்டும் என்று வேத வாக்கியங்கள் நமக்கு கட்டளையிடுகின்றன. அது நம் இயல்பின் ஒரு பகுதி. அந்த அன்பு நம் இருதயங்கள்ல ஊற்றப்பட்டு இருக்கு. ஆனா சிலர் அ நம்பிக்கையையும் மன்னிப்பையும் குழப்பிக் கொண்டு இருக்கிறாங்க. நான் உங்கள மன்னிப்பேன். உங்களுக்கு எதிரா எதையும் மனதில் வைத்துக் கொள்ள மாட்டேன். ஆனா நம்பிக்கையை சம்பாதிக்க வேண்டும். அதனால என்னை மீண்டும் காயப்படுத்தவோ அல்லது என் குடும்பத்த மீண்டும் காயப்படுத்தவோ நான் உங்கள என் வாழ்க்கையில மீண்டும் அனுமதிக்க போறதில்ல. நீங்க நம்பகமானவர்ங்கிறத நீங்க
நிரூபிக்கணும். அதனால நான் உங்கள நேசிப்பேன். ஆனா நீங்க நம்பகமானவர்ங்கிறத நிரூபிக்க வர நான் உங்கள நம்ப போறது கிடையவே கிடையாது. சரியா? உண்மையிலே இந்த வார இறுதியில என் நண்பராக இருந்த ஒருவர பற்றி நான் பேசிக் கொண்டிருந்தேன். நான் சற்றும் எதிர்பாராத ஒரு துரோகத்தின் மூலம் அவர் என்ன மிகவும் ஆழமாக காயப்படுத்தினாரு நண்பர்களே. அது கொஞ்ச காலத்திற்கு என்ன நிலைகுலைய செய்து விட்டது. அத சமாளிக்கிறது எனக்கு மிகவும் கடினமானதாகவும், உணர்ச்சி பூர்வமானதாகவும் இருந்துச்சு. ஆனா நான் மன்னிச்சுட்டேன். ஆரம்பத்தில அது எனக்கு ஒரு விசுவாச பயனாக இருந்துச்சு. இயேசு லூக்கா சுவிசேஷத்தில அநேகமா 7ஆம் அதிகாரத்தில சீடர்கள் கிட்ட, "உங்கள் சகோதரன் ஒரு நாளில் 7 முறை உங்களுக்கு விரோதமாக பாவம் செய்து, 7 முறையும் உங்களிடம் வந்து நான் மனம் திரும்புகிறேன் என்று சொன்னால், நீங்கள் அவனை மன்னிக்க வேண்டும்" என்று சொன்னபோது, சீடர்களின் பதில், "ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை அதிகரியும்" என்பதாக இருந்தது. சில நேரங்கள் அது ஒரு விசுவாச பயணமா இருக்கும்போது, அப்போதும் இது எனக்கு அப்படித்தான் இருந்துச்சு. நான், "ஆண்டவரே, நான் அவனை மன்னித்து விட்டேன்" என்று சொல்ல வேண்டியிருந்தது. உணர்ச்சிகள் என்னை ஆட்கொள்ளும். கோபம் என்னை முழுமையா ஆட்கொள்ளும். அப்போது நான், "இல்ல, நான் அத விட்டுட்டேன் பிதாவே, அது உம்முடைய கைகளில் இருக்கிறது." என் இருதயத்தில் கசப்பு, பகை மற்றும் மன்னிக்காத தன்மைக்கு நான் இடமளிக்கவில்லை என்று சொல்வேன். நண்பர்களே, நான் இத நீண்ட காலத்திற்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டியிருந்தது. ஆனா இறுதியில என் ஆத்துமா அமைதி அடைந்தது. அதில எதிர்மறை உணர்வுகளின் சிறு துளியும் இல்லாமல் போனுச்சு. அவர் 10ஆம் வசனத்தில இத சொன்னார். நம்முடைய அன்பு அறிவிலும் பகுத்தறிவிலும் பெருக வேண்டும். நாம் சிறந்த காரியங்களை அங்கீகரிக்க வேண்டும். மேலும் கிறிஸ்துவின் நாள் வரும் வர நேர்மையுடனும் குற்றமற்றவர்களாகவும் இருக்க வேண்டும். இப்போ இது முக்கியமானது. நம்ம சிறந்த காரியங்களை அங்கீகரிக்கணும்னு விரும்புறாரு. அங்கீகரித்தல் என்றால் சோதித்து பார்த்தல் என்று பொருள். சிறந்தது என்பதற்கு நேரடி பொருள் வேறுபடுதல் என்பதாகும். நமக்குள்ளேயே இருக்கும் தேவனுடைய அன்பை நாம வெளிப்படுத்தும் போது, அந்த வெளிப்பாட்டு வழிகளை தேவனுடைய வார்த்தையாலும், தேவனுடைய ஆவியானவராலும், அறிவாலும், பகுத்தறிவாலும் சோதித்து பார்க்க வேண்டும். அது தேவனுடைய வார்த்தையிலிருந்து வேறுபட்டா, அல்லது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்வதிலிருந்து வேறுபட்டால் அவற்றை செய்யாதீங்க. நம்ம தேவனுடைய வார்த்தையை பற்றி அறிவுல வளரணும். மேலும் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடுக்கும் தன்மையிலும் வளரணும். ஏன்? நாம் தூய்மையாக, அதாவது களங்கமற்றவர்களாக, குற்றமற்றவர்களாக நிலைத்திருப்பதால் கசப்பு, அவநம்பிக்கை அல்லது கோபம் நம் இருதயங்களுக்குள் நுழையாதபடி இருப்பதற்காக. சரியா? நாம் குற்றமற்றவர்களாக இருப்பதற்காக. சரியா? கிரேக்க மொழியில அந்த வார்த்தையின் நேரடி பொருள் என்னன்னா, இடறி விழுவது என்பது. கிறிஸ்துவின் நாள் வரும் வரை நாம இடறி விழாமலும், மற்றவர்களை இடறி விழச் செய்யாமலும் இருப்பதற்காக. எனவே நாம விவேகத்துடன் இருக்க வேண்டும். சரியா? நாம விவேகத்துடன் இருக்க வேண்டும். அது மற்றவர்களை பாதிக்கும். ஆனா அது நம்மையும் பாதிக்குது. நான் காரியங்களை தேவனுடைய வார்த்தைக்கு எதிராகவும், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லும் காரியங்களுக்கு எதிராகவும் சோதித்து பார்க்க வேண்டும். அறிவுடனும் விவேகத்துடனும் இருங்கள். சரியா? அதனால் நான் யாருக்கு இடரலாகவும் இருக்க மாட்டேன். நானும் இடறி விழ மாட்டேன். அதனால் நான் பரிசுத்தமா இருக்க முடியும். என் இருதயத்துல கசப்புக்கு இடம் கொடுக்காமல் இருப்பேன். இயேசு கிறிஸ்து மீண்டும் வரும் வரை என் இருதயத்துல நான் நீதி உள்ளவனாகவும் பரிசுத்தம் உள்ளவனாகவும் இருக்க விரும்புறேன். என் அன்பு பெருகணும்னு நான் விரும்புறேன். நான் மேலும் மேலும் கொடுக்க விருப்பப்படுறேன். நான் மன்னிப்பவனாக இருக்கவும், தூய்மையான இருதயத்தை கொண்டு இருக்கவும் விரும்புகிறேன். ஆனா நமக்கு அந்த வழிகாட்டும் வரம்புகள் தேவை. தேவனுடைய வார்த்தைகளை பற்றிய அறிவு மற்றும் பரிசுத்த ஆவியானவரின் விவேகம். எனவே நண்பரை, தொடர்ந்து அன்பு காட்டுங்க. ஆனா அந்த வரம்புகளுக்குள் அதை வைத்திருங்க. கவனிங்க, தொடர்ந்து அன்பு காட்டுங்க. ஆனா அந்த வரம்புகளுக்குள் அதை வைத்திருங்க. மீண்டும் சந்திக்கலாம். நிகழ்ச்சி ஒளிபரப்பாக உதவிய நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி. மேலும் தகவல் மற்றும் உத்வேகத்திற்கு belesconley.com பார்வையிடவும்.